ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து திருப்பதி பெருமாளை நியூ இயர் அன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்து வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனம் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ட்ராவல் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சென்னையிலேருந்து போகிறோம், சென்னை வந்தும் போகிறோம், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் என்னென்ன ட்ரெயின்ஸ் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகுது, மத்தியானம் என்னென்ன ட்ரெயின்ஸ் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் சாயந்தரம் தான் கிளம்பினோம். 3:50 4 மணி வாக்கில் எக்மோர்லேருந்தும் சரி சென்ட்ரல்லேருந்தும் சரி ஒரு நாளைக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ரேணுகுண்டா வழியாக போகும். நம்ம ரேணுகுண்டாலேருந்து போய்க்கலாம். 4:30 மணிக்கு கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது திருப்பதிக்கே போகும். 4:40 போல் எக்மோர்லேருந்து காச்சிக்குடா எக்ஸ்பிரஸ் இருக்குது, அது ரேணுகுண்டா வழியாக காச்சிக்குடா போகும். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 6:20க்கு சென்னையிலேருந்து மும்பை எக்ஸ்பிரஸ் போகும் சென்ட்ரல்லேருந்து. ஸோ அது ஒரு ஆப்ஷன், அது ரேணுகுண்டா வழியாக மும்பை போகும். இங்கே ரேணுகுண்டாவுக்கு போனால் கூட டைரெக்டாக போகிறதுக்கு அங்கேயே திருமலாவுக்கு பஸ் கிடச்சிரும். இல்லை திருப்பதிக்கு தான் போகணும் அப்படின்னா கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் சாயந்தரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாயந்தரம் 6:20க்கு அப்புறம் நைட்டு என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறது கூட தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நாங்கள் கருடாத்திரியில் தான் போனோம். அட்வான்ஸாக எதுவும் புக் பண்ணிக்கல. எனக்கு கிளம்புறப்பவே நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் பார்க் வரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்த அந்த சப்வே வழியாக இந்த சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிளாம்பாக்கத்துலேருந்து டைரக்ட் பஸ் எதுவும் கிடையாது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கோயம்பேடுலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு இருக்குது. நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட், அதாவது மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்வீஸ் உண்டு. ஏசி பஸ், நான் ஏசி பஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு போகும். டைரெக்டாக போகிற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அதுவும் இருக்குது. ஆன்லைன்லேயே கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லாம் கோயம்பேடுலேருந்து போகிற பஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியாது, நேராக தான் போய் புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இருந்தாலும் ட்ரெயினில் சார்ஜும் கம்மி, நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தும் பார்த்துக்கிட்டு அழுங்காமல் குலுங்காமல் போகலாம். அப்படிங்கிறதுனால ட்ரெயின் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் 4:30 மணிக்கு கிளம்பும். கரெக்டாக எடுத்துட்டாங்க. இந்த ட்ரெயினில் என்ன தான் நம்ம அட்வான்ஸாக டிக்கெட் போட்டு பர்த்து கன்ஃபார்ம் பண்ணினாலுமே அரக்கோணம் வரைக்குமே ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, இது பர்த்து நாங்கள் தூங்கணும் அப்படின்ட்டுலாம் உட்காந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அரக்கோணத்தில் தான் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறமா திருத்தணியில் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறமா திருப்பதி வரைக்குமே அந்த ட்ரெயினில் அவ்வளோக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் ரீச் ஆனோம். 3rd பிளாட்ஃபார்மில் தான் அந்த ட்ரெயின் வரும். ஸோ அங்கேருந்து பார்சல் ஆஃபீஸ் வழியாக வெளியில் வந்துட்டோம். வந்து பார்த்தா பஸ் இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் வந்துருச்சு. ஏசி பஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் தங்குறதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்குது, டிடிடியோடது எதுவும் கிடையாது. ஐஆர்சிடிசியோட ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குது, ஏசி ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அன்டைமில் வரீங்க, ரேணுகுண்டாவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 24 ஹவர்ஸும் ஆட்டோ ஃபெசிலிட்டி கூட இருக்கும். ஏசி பஸ்ஸில் ஏறிட்டோம். அண்டு ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு புது சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏசி பஸ்ஸில். ஆக்சுவலாக நம்ம லோக்கல் பஸ்ஸில் யூபிஐயில் பே பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். திருப்பதியில் இப்போ நம்ம லோக்கலில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றியும் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது ரேணுகுண்டாலேருந்து திருமலாக்கு நான் ஏசி பஸ்ஸில் போனால் 105 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். நான் ஏசி பஸ்ஸில் இந்த சர்வீஸ் இல்லையாம். ஏசி பஸ்ஸில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா சொன்னாங்க. ஏசி பஸ்ஸில் 150 ரூபா ஒன் வேயாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இருந்தாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். குறிப்பாக ரேணுகுண்டாலேருந்து நம்ம திருமலாக்கு போகிறப்போ இந்த ஏசி பஸ்ஸில் போகிறதுக்கு ரேணுகுண்டா அந்த சைடில் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இங்கே போனீங்கன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்கும். திருமலாக்கு போகிற பஸ் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் போய் ஏறிக்கணும். ஸோ இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா. திருப்பதிக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ 20 ரூபா தான், லோக்கல் பஸ்ஸில் 20 ரூபா தான். இதே எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா 30 ரூபா. திருப்பதிக்கு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து டைரக்ட் பஸ் கிடையாது, திருப்பதிக்கு போகிறதுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி திருச்சானூருக்கு போகணுன்னா கூட டைரக்ட் பஸ் கிடையாது. ஆட்டோ வேணால் பேசிக்கலாம், இல்லை திருப்பதிக்கு போய் நம்ம மாறிக்கலாம். ஈவன் ஆட்டோ கூட ஷேர் ஆட்டோ சொல்கிறேன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிடையாது, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான். ஃபுட்டு கூட ஒரு சில ஹோட்டல்ஸில் இங்கே நல்லாயிருக்கும். அதை பற்றியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ரேணுகுண்டாக்கு நம்ம சாப்பிடணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்.
ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் ஏசி பஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. மைல்டாக ஒரு அன்னமய்யா சாங்ஸ் அதை கேட்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த யூபிஐ ஆப்ஷன் ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஒரு டிக்கெட்டோ ஈவன் நம்ம டோக்கன்னு எடுக்கிறனாலும் சரி, காசே செலவு பண்ணாமல் எல்லாம் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம். அலிப்பிரியில் கூட பெருசாக விளக்க க்ரௌடு கிடையாது. ஸோ சீக்கிரமாகவே எங்களுக்கு ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. எப்போவுமே நம்ம லக்கேஜ் இந்த ஸ்கேனிங்கில் வைக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்மளாம் 2 பேர்லாம் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த சைட் போய் எடுத்துக்கணும். இல்லை நம்மளே ஹேண்டில் பண்ணால் கூட உடனே நம்ம பேக்கை சேஃபாக எடுத்துக்கிட்டு எல்லா திங்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும்னா கூட அவங்களே சிசிடிவியில் பார்த்து சொல்லிவிடுவாங்க. ஸோ திங்ஸ் இங்கே பத்திரமா நம்ம செக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கணும். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பஸ்ஸில் போகிறது. அந்த காட் ரோட்டில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேருந்து திருப்பதியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி 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 குட்டியாக தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் முதலே கொஞ்சம் பிளான் பண்ணி டிசம்பர் 31 10 மணி ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது புக் பண்ணிக்கிட்டேன். டிசம்பர் 31 300 ரூபாய் ஸ்பெஷல் இன்டிடேஷன் டிக்கெட் 8 மணியோட ஸ்லாட் அவ்வளோதான். ஜனவரி 1 ஏன் போடலைன்னா, ஒருவேளை நம்ம ஜனவரி 1 300 ரூபாய் ஸ்பெஷல் இன்டிடேஷன் டிக்கெட் போட்டால் துவார தரிசனத்துக்கு புக் ஆகாமல் போயிடுமோ, ஒருவேளை இன்கேஸ் ரூல் எதுவும் சேஞ்ச் பண்ணால் நியூ டிடிடி அப்படின்னு நினச்சும் போடலை. இன்னொன்று ஜனவரி 1 என்னென்ன டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் ஆகாதுங்கிறதும் ஒரு டவுட் இருந்ததுனால நான் ஜனவரி 1 போடாமல் டிசம்பர் 31 அதுவும் வர்ச்சுவல் சேவா போட்டுக்கிட்டேன். சரி, சேஃபாக நம்ம ஓப்பன் ஆகும்போதே 10 மணி ஸ்லாட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி 300 ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்ச 8 மணி ஸ்லாட்டோட அவ்வளோதான். வர்ச்சுவல் சேவாவில் கல்யாணச்சம் நம்ம 2 பேராக போகிறோம் அப்படின்னா அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ளவுஸ் பிட் கிடைக்கும். அண்ட் ஆன்லைன்லேயே நாங்கள் ரூமும் புக் பண்ணிக்கிட்டோம் திருமலாக்கு. ஸோ சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்ததுனால ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தோம். எஸ்எம்எஸ் வந்துருச்சு. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. இது சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். ஆக்சுவலாக 2-3 டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் டிவோட்டிஸ் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, சப்தகிரியில் ஒரு சில கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ டோட்டலாக மாறி இருக்குது. எப்போவுமே சப்தகிரியில் பேஸ்மெண்ட்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ரொம்ப பழைய ரூமாக இருக்கும். ஒரு சில ரூமெல்லாம் நல்லாயிருக்கும். பட் இப்போது இது பேஸ்மெண்ட்டு. எங்களுக்கு பேஸ்மெண்ட் 2 வந்தோன்னே தூக்கி போட்டுச்சு, அடடா பேஸ்மெண்ட்டா அப்படின்ட்டு. பட் ரூம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இந்த டோர் ஒன்று பழசு, மற்றபடி ஸ்விட்ச் போர்டு அந்த டைல்ஸ் எல்லாமே இப்போ அதுவும் ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா இதில் இருக்கிற அந்த காட்டெல்லாம் எடுத்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூம் இப்போது நீட்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மெயின் போர்ஷனில் இருந்த வாட்டர் ஹீட்டர்லாம் எடுத்துட்டாங்க, கீசர். அண்ட் இன்னும் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கூட புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் தனி வீடியோவாக சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷனோட. ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பாவை விண்ணப்பிக்கணும், மாடவீதி பிரதட்சணம் போகணும்னு சொல்லிட்டு வந்து பெரிய ஜிஆர் மார்க்கிட்ட நிற்கிறப்போ அப்போ தான் ஜிஆர் சுவாமி பூஜைகள்லாம் முடித்து தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் ஜிஆர் சுவாமி கிட்ட தீர்த்தம் வாங்கிட்டு அப்படியே ஜஸ்ட்டு அவங்க அப்படி தள்ளி இருக்கிறப்போ கீழே அப்படி தொட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாடவீதிக்கு போகிறப்போ அவங்கக்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில் மாடவீதி போனீங்கன்னா திருமலை நம்பி சன்னதிக்கிட்டலாம் உள்ளே போகலாம். அண்ட் பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம் குறிப்பாக நம்ம செய்யலாம் மாடவீதியிலலாம். ஸோ வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் முதல் நாள் நைட்டும் நான் சாம்பார் சாதம் வாங்கிட்டேன். சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்கிட்டே இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் அன்னப்பிரசாதத்தில் போய் சாப்பிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில் ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பாலாஜி ஃபுட்டுன்னு இருக்குது. அங்கே செட் தோசை சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது 70 ரூபாய்க்கு. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி ஜப்பாலி கோயிலுக்கு போனோம். செவ்வாய்க்கிழமைகளில் ஆக்சுவலாக அபய ஆஞ்சநேயன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்க. சிலா தோரணம் கிட்டே இருக்குது. அங்கே அபிஷேகம் செய்வாங்க. பட் நாங்கள் அங்கே போகல. ஸோ ஜப்பாலி கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இப்போ தான் நம்ம ஊரில் வந்து ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடினாங்க முந்தானேத்து. ஸோ ஆஞ்சநேயரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் ஏறினோம். அவங்க மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சுற்றி தான் வந்தாங்க. கூட்டம் பெருசாக இல்லை. ஸோ ஜப்பாலி கோயிலுக்கு போனோம். நீங்கள் ராம்பக்கிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ்ஸில் போகலாம், மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஜப்பாலி கோயிலுக்கு போகலாம். 120 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா மெயினான 6 முக்கியமான இடங்கள் நம்ம அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். எங்கெங்கன்னா வேணுகோபாலன் சுவாமி, ஆகாஷகங்கா, ஜப்பாலி கோயில், பாபவிநாசம், சீலாத்தோரணம், ஸ்ரீவாரிபாதம். ஸோ இந்த இடங்கள்லாம் அந்த 120 ரூபா டிக்கெட்டே நம்ம போயிட்டு வந்துடலாம். நாங்கள் அங்கெல்லாம் போகல.
ஜப்பாலி கோயிலுக்கு மட்டும் போகணுன்னு வச்சுக்கோங்க 30 ரூபா. ஒன் வேயாக தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இன்கேஸ் வர்றப்போ பஸ்ஸு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா ஜீப்பில் நம்ம கூட வரலாம். அதனால் ஒன் வேயாக தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஆன்லைனில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா திருமலாவில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டர் சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்குது. 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். நம்மளோட 6 ஹவர்ஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 6 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அந்த டைம் முடிகிற டைம்லேருந்து லேட்டாக போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூம் கேன்சல் ஆகிடும். அவங்களால கொடுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் அந்த 6 மணி நேரத்துக்குள்ளார ஏஆர்பி கவுண்டரில் வந்து ரூம் எடுத்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். நமக்கு எஸ்எம்எஸ் வரணும். அப்போ தான் நமக்கு ரூம் எங்கே அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அண்டு அந்த எஸ்எம்எஸ் வரலன்னா உடனே போய் நம்ம அங்கே கேட்க முடியும். அதனால் எஸ்எம்எஸ் வர்ற வரைக்கும் இருங்க. இன்கேஸ் நம்ம போய் கேட்டும் எஸ்எம்எஸ் வரலையே அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்தே ஆகணும் கிடையாது. ஆனால் மறுபடியும் அங்கே தான் போய் கேட்கணும் வரலன்னா. நம்மளோட ரூம் பிரிண்ட் அவுட்டு முக்கியம். இப்போ தரிசன டிக்கெட் கூட நீங்கள் மொபைல்லே காமிச்சு மறுபடியும் அதுக்கப்புறமா டெபாசிட் கவுண்டரில் கொடுத்துக்கலாம் மொபைல். ஆனால் ரூம் எடுக்கிறப்போ அவசியமாக நம்ம அந்த பிரிண்ட் அவுட் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அண்ட் அதில் 2 பேரில் யாரோட பேரில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கணுமோ அவங்க ஆதார் காமிச்சு அவங்க ஆதார் காமிச்சு, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால கண்ணாடி எடுக்க சொன்னாங்க. எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூம் கொடுத்தாங்க. அண்டு ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா தரிசன டிக்கெட் அவசியமாக இருக்கணும். ஆஃப்லைனில் எடுக்கிறப்போ அந்த ரூல் கிடையாது. நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஆன்லைனில் புக் பண்ணால் ராம்பக்கீஜா இல்லைன்னா சப்தகிரி இல்லைன்னா வராகசாமி தான் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 100 ரூபா ரூம் அப்படின்னா 1NC 2NC 3NCன்னு சொல்லிட்டு இருக்குது. சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்கிட்டே இருக்கும். அது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் நடந்து போகிற தூரம் தான், கொஞ்சம் மேடு ஏறி வர்ற மாதிரி இருக்கும். ராம்பக்கீஜா வராகசாமினா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய 100 ரூபா ரூம். பட் இப்போ சப்தகிரியை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஜப்பாலி வந்தோன்னா நம்மளை இறக்கி விட்டுட்டு அவங்க பாபவிநாசத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கேருந்து மினிமம் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் ரொம்ப பொறுமையாக உட்காந்து வந்தால் கூட 1/4 மணி நேரம் தான் ஆகும். ரீச் ஆகிடலாம். நம்ம ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இது. ராம்குண்ட், சீதாகுண்ட் இருக்குது, துருவ தீர்த்தம் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் ஒரு தீர்த்தம் பற்றியும். பட் நாங்கள் துருவ தீர்த்தத்துக்கு போல கொஞ்சம் நேரம் இங்கேயே அப்படியே உட்காந்துக்கிட்டோம். ரம்யமாக இருந்தது. ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயர் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அங்கே இருக்கிறதுக்கு. அகெயின் மத்தியானம் நான் சாம்பார் சாதம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் சஹஸ்ர தீபாலங்கார சேவாவில் ஆர்ஜித சேவா இல்லைங்கிறதுனால டிசம்பர் 31 கோயில் உள்ளேந்து பெருமாள் வந்தார். மலையப்ப சுவாமி தாயாரோட கோயில் கோபுரத்துள்ளேந்து தீப ஆரத்தி எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஃப்ரண்ட் லைனில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சஹஸ்ர தீபாலங்கார சேவா உட்காரோம் அப்படின்னா கேமராமேனுக்கு லெஃப்ட்டில் உட்காந்து பார்க்க வைப்பாங்க. டிக்கெட் இல்லை அப்படின்னா கேமராமேனுக்கு ரைட் சைட் பின்னாடியெல்லாம் நம்ம உட்காந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு ஃபுல்லாக அந்த கீர்த்தனைகள்லாம் கேட்டுக்கிட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு சில இதெல்லாம் இந்த நடுவில் போட்டிருக்கிற அந்த ரெட் கலர் அந்த கல் வச்சது எங்கள் மலையப்பருக்கும் அதே மாதிரி அங்கே வச்சுருப்பேன். அந்த கௌஸ்தபமும் சரி, எனக்கு அப்படியே எங்கள் மலையப்பரா அப்படியே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். தீப ஆரத்தி முடித்தோன்னே உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலாக்கு போயிட்டாங்க. ஊதுபத்தி வாங்க போகலாம் அப்படின்னா செம க்ரௌட். சரி சில்லுன்னு பனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஜியர் மட்டில் பெரிய ஜியர் சுவாமி சின்ன ஜியர் சுவாமி உட்காந்துருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அக்ஷதை போட்டு தீர்க்க சுமங்கலி பவ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் கையில் கொஞ்சம் இந்த அக்ஷதையும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜிஆர் சுவாமி அவங்க காலில் ஆசீர்வாதம் விழுந்து வாங்கிக்கிட்டது. எங்கேருந்து வரீங்க அந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நைட்டு தரிசனம் 10 மணிக்கு ஸ்லாட் போட்டிருந்தேன். ஒரு 9:30 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புன மொபைல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்பீக்கரில் சொல்கிறது கேட்டுச்சு. 10 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கிறவங்க ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், சுவாமி தர்ஷனம் பார்த்துருங்க. 10 மணிக்கு மேலே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்பி போகிறப்பவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஆன் டைமுக்கு 10 மணிக்கு எப்படியே போய் ரீச் ஆகிட்டோம், உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா 10 மணிக்கு போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம சாமியை பார்த்துருவோம். வெளியில் வரத்துக்கு தான் டிலே ஆகும். எப்போவுமே ஜென்ரலாக சொல்கிறேன், 10 மணிக்கு மேலே நம்ம
போகிறோம் அப்படின்னா 10 to 10:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், வர்ச்சுவல் சேவாவாக இருக்கட்டும். மெல்லமாக போனால் தானே நியூ இயர் பிறந்தப்போ சாமி பார்க்க முடியும், இல்லைன்னா அது 31ஆம் தேதி கணக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சா, அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் அதே நினச்சிட்டு எப்பொழுதும் நம்ம க்யூவில் போகும்போது என்ன சொல்லுவாங்க, கம்பார்ட்மெண்ட்டில் அடைச்சி வைப்பாங்க, அங்கங்கே நிப்பாட்ட வைப்பாங்க. பக்தர்களே ஃபஸ்ட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க, இடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, முந்தா நேற்று நைட்டு எல்லா இடத்துலையுமே வேணுங்கிட்டே நிற்கிறாங்க. எல்லாருமே நின்று தான் போகிறாங்க. யாரும் போவே இல்லை. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை போட்டு ஒரு சிலர்லாம் தட்டுவாங்க. அந்த சவுண்டு கேட்டு கம்பார்ட்மெண்ட் கேட்டை திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொதுவாக பக்தர்கள் செய்வாங்க. என்ன ஆயிடுச்சு, ஸ்டாஃபு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டி 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 எல்லாம் போங்க, யாரும் இப்படி நிற்காதீங்க, 11:45 டெம்பிள் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இப்படியே நின்னீங்கன்னா 4 மணிக்கு தான் அப்புறமேட்டு சாமி பார்க்க விடுவோம் அப்படின்னு. அதுக்கும் எல்லாம் சரிங்கிறாங்க. பரவாயில்ல, நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி தரிசனம் பார்க்குறோம்னு சொல்லி அவங்களும் மேக்ஸிமம் பாத்ரூமெல்லாம் போய் தேடி அதாவது ஒரு ஏரியாவாக யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை அடைச்சிக்கிட்டே வராங்க. நிற்கிறவங்களெல்லாம் போ சொல்கிறாங்க. அடி மேலே அடி வச்சு, ஏன்னா ஒரு 11:59 போல் உள்ளே போனால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் போனோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 11க்கு அப்புறம் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே. ஆனால் யாருமே போகல. 12 மணிக்கு தான் அடி எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்கங்கே வெயிட் பண்ணுறாங்க. க்யூலெல்லாம் ஃப்ரீயாக விட்றாங்க. சங்கநிதியை கும்பிடணும் அப்படின்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மகாத்வாரத்தில் அங்கே சாமி இருக்குங்க, தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிற கும்பலாக எல்லாம் வழி விடுறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இவங்க உழுந்து கும்பிட்றதுனால தான் நாங்கள் விலகினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருமே உள்ளே போகிறதுக்கு ரெடியாக வேலை. 12க்கு அடித்தாதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்துக்கு ரைட் சைட் கிட்ட வர்றப்போ 11:58 வெளியில் பார்க்குறப்போ நிறைய பக்தர்கள் நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஹாப்பி நியூ இயர் சொல்லி அங்கே மொபைலில் வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. போன வருஷம் முந்தின வருஷம்லாம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் க்யூக்குள்ளே இருந்தேன். 11:50 எப்படியோ மெல்லமாக வந்துட்டு கரெக்டாக மகாத்வாரம் உள்ளே நுழையிறப்போ சங்கநீதியை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறப்போ ரெங்க மண்டபத்துக்கிட்ட ஷார்ப்பாக 12. எல்லார் ஃபேஸ்லையுமே ஒரே ஹாப்பினஸ். அந்த 12 மணிக்கு நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் படிக்காவிலி. அங்கேயே எல்லாருமே ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டாங்க. நாங்களும் சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமுக்கு அங்கே இருந்தது. கொடிமரத்தை தாண்டி வெண்டி வாக்கிலிக்கிட்ட போகிறப்போ கஜேந்திர மோட்சம் உலகளந்த பெருமாள் அந்த வெள்ளி கதவில் மேலே இருப்பார். அவங்கள கும்பிட்டுட்டு கிருஷ்ணர் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட யாருமே சேவாக்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்கள தொட்டு சேவிச்சுக்கிட்டு எய்த்தாப்பில் கிடந்த குளத்தில் இருக்கிற ரெங்கநாதரை கும்பிட்டுக்கிட்டு ஏகாதேசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எப்படியாச்சும் ஒரு பாஸ் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு ஃபஸ்ட்டு க்யூவில் தான் எல்லாம் போகிறாங்க. மிடில் க்யூ, தேர்டு க்யூவில் ஒருத்தரும் போல். நாங்கள் மிடில் க்யூ உள்ள நுழைஞ்சு தூணில் இருக்கக்கூடிய வராகசுவாமி தாயார் ரைட் சைடில், கருடாழ்வார்க்கு முகம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. மேலே தசாவதாரங்களை பார்த்துக்கிட்டு பெருமாளை பார்க்குறப்போ பச்சை கலர் வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷம். கரெக்டாக 12 நாளுக்கு பங்காரு வாக்கியில் இருக்கிறப்போ பேப்பரில் எழுதிட்டு போன திருப்பாவை அன்னைக்கு உண்டானதை விண்ணப்பிச்சுட்டு ஹாப்பி நியூ இயர் பெருமாளுக்கு சொல்லிவிட்டு திருப்பாதம், தாயார், சங்கு, சக்கரம், திருமுடி, திருநாமம் எல்லாம் திருப்தியாக பார்க்க முடிஞ்சது. அதாவது பார்க்குறோங்கிற அந்த திருப்தி கிடச்சிது. உள்ளவே ராமரும் இருக்கார், கிருஷ்ணரும் இருக்கார். ஸோ அவங்களுக்கும் ஸ்ரீராம ஜெயம், ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா, ஓம் நம பகவதி வாசுதேவாய கொங்கண சித்தரையை மனசில் நினச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டு தீர்த்தம் சடரே அந்த டைம் கொடுக்கல. வரதராஜ பெருமாள் பிரகாரம் சுற்றுறப்பையும் எல்லாம் பிரகாரத்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. விமான வெங்கடேஸ்வர பெருமாளை ஏறி மனசார படியில் ஏறி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே கருடாழ்வார், ஆஞ்சநேயர், பரமபதநாதர் இருப்பார். ஸோ அவங்களையும் சேவிச்சுட்டு உண்டியல் கிட்ட வர்றப்போ எல்லாரையுமே விட்டாங்க. ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிக்கிட்டையும் விட்டாங்க, யோக நரசிம்மர் சன்னதிக்கிட்டையும் விட்டாங்க. ஸோ அங்கே போய் திருப்தியாக கும்பிட்டுட்டு அந்த ஸ்தம்பம், கோயிலோட பில்லர்னு சொல்லுவாங்க, அதை போய் சங்குஸ்தான ஸ்தம்பம்னு நினைக்கிறேன் பேர், அந்த இடத்த போய் சுற்றிட்டு மறுபடியும் முண்டியலில் காசு போட்டுட்டு மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு விஸ்வக்ஷனரை மனசால கும்பிட்டுட்டு வெளியில் வந்து குட்டி லட்டு பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் கிட்ட அவங்களையும் கும்பிட்டுட்டு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். ஒரு 12:35 இருக்கும். நான் உட்காந்துருந்தேன். ஹஸ்பண்ட் போய் பிரசாதம் வாங்க போயிட்டாங்க. அதாவது வர்ச்சுவல் சேவாக்கு ப்ளவுஸ் பீட், உத்தரியம், லட்டுவெல்லாம் லட்டு கவுண்டரில் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அங்கே வாங்க போயிட்டாங்க. அண்டு
நான் உட்காந்துருக்கப்ப தான் ஏஇஓ அவங்க தரிசனத்துக்கு போனாங்க. நல்லா இருந்தது அந்த டைமில் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. நம்ம ஊர்க்காரங்களும் அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்களா, அவங்களும் அப்போ தான் தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து தூங்கிட்டு அகெயின் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோபுரத்துக்கு முன்னாடி உட்காந்து திருப்பாவை சொல்லிவிட்டு உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று டே டைமில் 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போனாங்க. 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. ஆனால் சுவாமி நல்லா பார்த்தோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. எப்படியோ அந்த டைமுக்கு கோயில் உள்ள போய் சாமி தரிசனம் பார்த்தது. இப்போது நெக்ஸ்ட் இயர் அப்போல்லாம் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வந்துடும். ஏன்னா இந்த வருஷம் 2 வைகுண்ட ஏகாதசி இருக்குது. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி அந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்துடும். ஸோ ரூல்ஸ் அதுக்கு எப்படின்னு தெரில. 300 ரூபாய் தரிசனம் மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர்றப்போ ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அது. 2 நாளைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணோம் இல்லையா சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில். ஸோ 100 ரூபாய் ரெண்ட்டு ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். எனக்கு வக்கேட் பண்ணுறப்போ 500 ரூபாய் கொடுக்கணும். பட் எக்ஸ்ட்ரா 1 டே இருந்ததுனால 400 ரூபாய் திருப்பி வரும் அப்படின்னாங்க அக்கௌண்ட்டுக்கு. சீக்கிரமாகவே வந்துடுது. யூபிஐயில் பே பண்ணால் வித்தின் 1 டேயில் நமக்கு பணம் வந்துடுது. இப்போ இந்த வீடியோ போடுறப்போ எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அவங்க போன்னு சொல்லி நாங்களாம் போகாமல் இருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் சாமி தரிசனம் பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வர. ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவாவில் சுவாமி தரிசனம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. வர்ச்சுவல் ஆன்லைன் சேவாவில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசனம்லேயே தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வர்ச்சுவலே 2 பேருக்கு போகிறீங்கன்னா கல்யாணோத்சவம் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கிடைக்கும். மீதி சேவா புக் பண்ணுறப்போ லட்டு மட்டும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் தான் போடணும் அப்படின்னா ஊஞ்சல் சேவாவோ சகசர தீப அலங்காரமோ ஆர்ஜித சேவாவோ போட்டுக்கோங்க. வர்ச்சுவல் சேவாவில் சேவாவை நம்ம டிவிலேயோ யூடியூப்லேயோ தான் பார்த்துக்கணும் விருப்பப்பட்டா. எஸ்பிசி சேனலில் சேவா புக் பண்ண மறுநாள் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் சேவா புக் பண்ணிவிட்டு 1 இயர் டைம் கொடுப்பாங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இதுதான் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட். காலையில் ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு ஏசி பஸ்ஸில் கீழே இறங்கி சிஎஸ்எம்டி மும்பை எக்ஸ்பிரஸில் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம் 7:45. அதெல்லாம் ரேணுகுண்டாக்கு வந்தோம். கீழ்த்திருப்பதிக்கு வந்துட்டு அகெயின் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ரேணுகுண்டாக்கு வந்தோம். பார்த்தா கருடாத்திரி எக்ஸ்பிரஸே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. அதில் ஏறிட்டு ஆன் டைமுக்கு வேறு அவங்க ரீச் ஆகிட்டாங்க. கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் காலையில் டைமில் நம்ம சென்னைக்கு வந்து திருப்பதிலேருந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த கருடாத்திரி எக்ஸ்பிரஸ் தான். திருப்பதிலேருந்தே கிளம்பும். அடுத்து 7:45 போல் ரேணுகுண்டாலேருந்து மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. எக்மோருக்கு கூட ஒரு சில ட்ரெயின் போகும், அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்தது சப்தகிரி எக்ஸ்பிரஸ், அதுவும் திருப்பதிலேருந்து வரும். ஸோ இதெல்லாம் காலையில் திருப்பதிலேருந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதற்குண்டான இன்ஃபர்மேஷன். அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி கூட நிறையா இருக்குது. லாஸ்ட் டைம் கூட பஸ்ஸில் தான் வந்தேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.